வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் 360. இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ரால ரோ எக்லான் ஃபார்ம் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, ப்ளஸ் மேட்ரிக்ஸோட ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறது, அண்ட் லீனியர் சிஸ்டம் ஆஃப் சொல்யூஷன்ஸில் ஹோமோஜீனியஸ் அண்ட் நான் ஹோமோஜீனியஸ் டூ டைப்ஸ் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த டூ டைப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். 3 டாபிக்ஸ். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஃபைனலாக அப்பர் ட்ரையாங்குலர் ஃபார்மேட்டுக்கு ஒரு மேட்ரிக்ஸை கொண்டு வரும்ல, அந்த மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் தான் பார்த்தீங்கன்னா ரோ எக்லான் ஃபார்ம். இதில் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதாவது பாட்டம் ஆஃப் த ரோ மேபி ஜீரோவாக இருக்கலாம், இல்லாமல் இஃப் எனி அதான் இருக்கலாம், இல்லைன்னா இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா, அப்படி ஃபுல் ரோ ஜீரோவாக இருந்தால் அந்த ரோ பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸோட பாட்டமில் தான் இருக்கணும். ஓகேங்களா, தென் த லீடிங் நான் ஜீரோ என்ட்ரி இன் எனி ரோ இஸ் டு ரைட் சைட் ஆஃப் லீடிங் நான் ஜீரோ என்ட்ரி இன் தி ப்ரிசீடிங் ரோ. ஓகேங்களா, இதை பற்றி நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன். ஓகே, ரெடியூஸ் ரோ எக்லான் ஃபார்ம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். இது நார்மலாக ஒரு டெஃபினிஷன் மட்டும்தான். ஓகேங்களா, ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா லீடிங் நான் ஜீரோங்கிறது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட். ஓகேங்களா, ஒரு மேட்ரிக்ஸில் இப்போ இது ஒரு ரோன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட் அப்பியர் ஆகுதுன்னா, அப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரோவோட நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு ரைட் சைடு தான் செகண்ட் ரோவோட நான் ஜீரோ எலமெண்ட் அப்பியர் ஆகணும். அதே மாதிரி தான் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவோட நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு ரைட் சைடு. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா மட்டும்தான் எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம், ரோ எக்லான் ஃபார்ம். ஓகேங்களா, சப்போஸ் நான் ஜீரோ எலமெண்ட் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுனாவோ ஆர் சேம் பிலோவிலேயே இருந்ததுனாவோ அதை நான் எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம். இது ஜீரோ கிடையாது, லீடிங் நான் ஜீரோ எலமெண்ட். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 ரோ இருக்குது. 4 ரோவில் ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 4ங்கிறது தான் நான் ஜீரோ எலமெண்ட். அந்த ரோவில் ஃபர்ஸ்ட்டு அப்பியரான நான் ஜீரோ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 4. அப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரோவோட ரைட் சைடு தான் அப்பியர் ஆகணும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எடுத்தோன்னா அப்பியர் ஆகலாம், இல்லை அது தள்ளி கூட அப்பியர் ஆகலாம். ஓகேங்களா, இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ரோவுக்கு ரைட் சைடு தான் அப்பியர் ஆகிருக்கு நான் ஜீரோ எலமெண்ட். அப்போ செகண்ட் ரோவோட நான் ஜீரோ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 3. சேம் தேர்ட் ரோவோட எலமெண்ட் நான் ஜீரோ எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 5. ஓகேங்களா, லாஸ்ட் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கலாம். ஓகேவா, இங்கே கண்டிப்பாக ஜீரோவாக தான் இருக்கணும், ஏன்னா இங்கே எனி நம்பர் வந்ததுன்னா அது பார்த்தீங்கன்னா பிலோலேயே வந்துடும், நாட் ரைட் சைடு. ஓகேங்களா, ஸோ அதனால் அது நான் எக்லான் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, இந்த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 4. ஓகே, செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ரைட் சைடில் இருக்குது. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கிடையாது, அதுக்கு டைரக்ட் பிலோஸ் பொசிஷனில் இருக்குது. ஓகேங்களா, அப்போவே இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எக்லான் ஃபார்முக்கு வந்துடும். மேட்ரிக்ஸ் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் ட்ரைவலி மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மேட்ரிக்ஸை. இது பார்த்தீங்கன்னா எக்லான் ஃபார்ம் தான். ஓகேங்களா, ரெடியூஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம்னா என்னென்னா அந்த காலமில் ஒன்லி ஒன் நான் ஜீரோ எலமெண்ட் மட்டும்தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரோவில் 1, செகண்ட் ரோவில் இங்கே 1, தேர்ட் ரோவில் 1. ஓகேங்களா, இந்த 3, 1 பார்த்தீங்கன்னா இந்த காலம்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த காலம் ஃபுல்லாகவே ஒன்லி 1 நான் ஜீரோ எலமெண்ட் மட்டும்தான் அப்பியர் ஆகிருக்கு. ஓகேங்களா, இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத ரெடியூஸ்ட் ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே, இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸில் யூஸ் ஆகும். ஓகே, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இன் எக்லான் ஃபார்ம். இப்போ ப்ரீவியஸாக எக்லான் ஃபார்ம் சொன்னது, அந்த ஃபார்ம் ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் இருக்கோ அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஓகே, செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டெஃபினிஷன் தான். த ஆர்டர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் நான் ஜீரோ மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் கால்ட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்கே ஆர்டர் ஆஃப் நான் ஜீரோ மைனர். ஓகேங்களா, அப்படின்னா என்னங்கிறத நான் கீழே சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் நான் ஜீரோ மைனர் ஆர் ஆர்டர் ஆஃப் மைனர். ஓகேங்களா, அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸில் சப் மேட்ரிக்ஸ்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, சப் மேட்ரிக்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் obtained by deleting 0 or more rows or columns. ஏதோ ஒரு ரோவையோ ஆர் காலமையோ நீங்கள் நெக்லெக்ட் பண்ணி சப் மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மைனர் பார்த்தீங்கன்னா டெட்மெண்ட் ஆஃப் ஸ்கொயர் சப் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸ்கொயர்ஸ் அந்த கிரியேட் பண்ணுற சப் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்
சப்மேட்ரிக்ஸாக இருக்கணும். அந்த ஸ்கொயர் சப்மேட்ரிக்ஸோட டெட்டர்மினன்ட் பார்த்தீங்கன்னா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏங்கிற மேட்ரிக்ஸ் இது 3x4 ஆர்டரில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1x1 சப்மேட்ரிக்ஸ். 1x1 சப்மேட்ரிக்ஸ்னால் ஈச் எலமெண்ட், ஓகேங்களா, ஈச் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் ஆகும். 1x1 சப்மேட்ரிக்ஸுங்கிறது. இப்போ டெட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா சேம் எலமெண்ட்டாக தான் உங்கள் வேல்யூவே தான் உங்களுக்கு டெட்டர்மினண்ட்டாக கிடைக்கும். இந்த 1x1 சப்மேட்ரிக்ஸில் 1x1 சப்மேட்ரிக்ஸை டெட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா மைனர் ஆஃப் ஆர்டர் 1ன்னு சொல்லுவாங்க. நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி மைனர் ஆஃப் ஆர்டருங்கிறது பார்த்தீங்கன்னா டெட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறது தான் சப்மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது 2x2 சப்மேட்ரிக்ஸ். 2x2 சப்மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இதில் 1 1 2 2 அதே மாதிரி 1 3 1 1 1 4 1 3 அப்படி ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி ஃபைண்ட் பண்ணிங்கன்னா எக்ஸெட்ரா நிறையா வரும். நீங்கள் டெட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறப்ப மைனர் ஆஃப் ஆர்டர் 2 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு 0 டெட்டர்மினன்ட், செகண்டுக்கு -2, தேர்டுக்கு -4. உங்களுக்கு மொத்தத்தில் இந்த மைனர் ஆஃப் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டெட்டர்மினன்ட்னாச்சு உங்களுக்கு 0 இல்லாமல் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடச்சிருச்சா? ஸோ இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகும். இதே 3x3 சப்மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் சப்மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுக்கு டெட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே 0 தான். ஸோ மைனர் ஆஃப் ஆர்டர் 3 பார்த்தீங்கன்னா இதுக்கு 0. ஓகேங்களா? இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா த ஆர்டர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் நான் ஜீரோ மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்கே நான் ஜீரோ மைனர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 தான். ஏன்னா தேர்ட் ஆர்டரோட மைனர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0 ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கிவன் மேட்ரிக்ஸோட ரேங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி ரோ எக்லான் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நீங்கள் ரேங்காக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 2. இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா சம் ரிசல்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏங்கிறது ஆர்னு நம்ம வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா there is a non-zero minor of order R. ரேங்க் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ மைனர் ஆஃப் ஹையஸ்ட் ஆர்டர் தானே, இங்கே 2 சேம் அதை தான் இங்கே டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. there is a non-zero minor of order R. every minor of order greater than R must be 0. அதாவது இங்கே ரேங்க் பார்த்தீங்கன்னா 2. அப்போ ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் நான் ஜீரோ மைனர் பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் ஆர்டர். அப்போ இதைத்தான் நம்ம ஆர் வேல்யூன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு எக்ஸ்ட்ரா போகிற ஆர்டர் தேர்ட் ஆர்டர், ஃபோர்த் ஆர்டர், சப்போஸ் மேட்ரிக்ஸ் பெருசாக இருந்ததுன்னா ஃபிஃப்த் ஆர்டர், அந்த மாதிரி போகிறப்ப உங்களுக்கு இது எல்லாமே 0 தான். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எப்போ 0வாக இருக்குன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 0வாக இருக்கிறப்ப ஆர் ட்ரிவலி மேட்ரிக்ஸாக இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ வந்து 0வாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ் எம் கிராஸ் என் அப்படிங்கிற ஆர்டரில் உங்களுக்கு இருக்கிறப்ப அதனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் வேல்யூ ஆஃப் எம் கமா என். ஓகேங்களா? எம்என்ல எது மினிமமோ அதனோட வேல்யூக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதான் ரேங்க் ஆஃப் த ஏ மேட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ரேங்க் ஆஃப் த ஒரு ப்ராடக்ட் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் ஏபின்னு வச்சுக்குவோம். அதனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் பி தனித்தனியாக ஃபைன் பண்ணி அதில் எது மினிமமோ அதுக்கு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதான் ரேங்க் இருக்கும். ஓகேங்களா? ஃபிஃப்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது எம் கிராஸ் 1, பிங்கிறது 1 கிராஸ் 1. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டுக்கும் ஃபைன் பண்ணுறப்பவே உங்களுக்கு ஏ பி தனித்தனியாக ஃபைன் பண்ணிங்கன்னா ரேங்க் பார்த்தீங்கன்னா எம் கிராஸ் 1ங்கிறதுல மினிமம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் 1 தான். ஓகேங்களா? 0க்கு பாசிபிள் கிடையாது, 1 தான். ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸும் 1, ரேங்க் ஆஃப் த பி மேட்ரிக்ஸும் 1. அப்போ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாலும் ரெண்டுலேயும் மினிமம் பார்த்தீங்கன்னா 1. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு காலம் வெக்டார் எடுத்துக்கோங்க. எக்ஸுங்கிறது ஒரு காலம் வெக்டார்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே n கிராஸ் 1, n கிராஸ் 1ங்கிறது ஆர்டர் மென்ஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா காலம் வெக்டார்ஸை. இப்போ எக்ஸ் டாட் எக்ஸ் டிரான்ஸ்போஸ், அதாவது எக்ஸ் இன்டூ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா அதனோட ரேங்க் ஃபைன் பண்ணிங்கனாலும் 1 தான். ஓகேவா? இங்கே மினிமம் பார்த்தீங்கன்னா 1, அதுதான். ஓகே, தென் இந்த 7th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். இப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு 2ன்னு வச்சுக்கலாம்.
ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு ரேங்க் ஃபைண்ட் பண்ணிங்கனாலும் சேம் ரேங்க் தான் கிடைக்கும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேங்களா? அண்ட் இதோ ஒரு முக்கியமான பாயிண்ட் தான். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகே, ரேங்க் ஆஃப் த ஏ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ரேங்க் ஆஃப் த ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அந்த வர மேட்ரிக்ஸோட ரேங்க் ஃபைண்ட் பண்ணிங்கனாலும் ஏ மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக தான் இருக்கும். இது ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் ஒரு மேட்ரிக்ஸ் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அந்த ரெண்டுக்கும் ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் பண்ணால் பிங்கிற மேட்ரிக்ஸ் கிடைக்குன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதனோட ரேங்க் என்னன்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதில் ஏ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கேட்டிருப்பாங்க. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏவோட மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஓகே, 8வது பாயிண்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா சிங்குலர்னு ஒரு டாபிக் படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதை பொறுத்து தான். சிங்குலர்னா டெட்டர்மெண்ட் ஈக்குவல் டு 0, நான் சிங்குலர்னா டெட்டர்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0. இதில் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏங்கிறது n கிராஸ் n. அப்போ ரேங்க் ஆஃப் த ஏ பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கண்டிப்பாக லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n தான் இருக்கும். ஓகேங்களா? ப்ரீவியஸ் பாயிண்ட்ஸ் படி. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு n எப்போன்னா அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் டெட்டர்மெண்ட் நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா ரேங்க் ஆஃப் ஏ பார்த்தீங்கன்னா n. இதே ஈக்குவல் டு 0 தட் மீன்ஸ் சிங்குலராக இருந்ததுன்னா டெட்டர்மெண்ட் 0. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் என்ன தான் இருக்கணும். இதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா லீனியர் சிஸ்டம்ஸ். ஓகே, ஈக்குவேஷன்ஸ் சால்வ் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா லீனியர் சிஸ்டம்ஸ். இதில் மோஸ்ட்லி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் கொஸ்டினில் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டாப்பிக்லேருந்து. இப்போ சிஸ்டம் ஆஃப் m லீனியர் ஈக்குவேஷன்ஸ். நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா mன்னு வச்சுக்கலாம். அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா n. ஓகேங்களா? இப்போ a11 x1 plus a12 x2 plus etc a1n xn equal to b1. இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்படியே எக்ஸெட்ரா m ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் இருக்கிற x1 x2 எக்ஸெட்ரா xn இதுதான் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். இது எல்லாமே அன்னோன்ஸ். இதில் n நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் லெஸ் தேன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா அண்டர் டெட்டர்மைன் லீனியர் சிஸ்டம். ஓகேங்களா? இதே ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது டெட்டர்மைன் லீனியர் சிஸ்டம். m கிரேட்டர் தேன் என்னன்னா ஓவர் டெட்டர்மைன் லீனியர் சிஸ்டம். ஓகேங்களா? இதில் இருந்து ஒரு 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்ம். இப்போ லீனியர் சிஸ்டம் இப்போ நம்பர் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இங்கே m நம்பர் ஆஃப் பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்குது. இந்த ஈக்குவேஷன்ஸை மேட்ரிக்ஸ் ஆஃப் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கோஃபேக்டர்ஸ் ஆஃப் அன்னோன்ஸ். ஓகேங்களா? இந்த மேட்ரிக்ஸை பார்த்தீங்கன்னா கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. a11 a12 a1n அப்படியே போனீங்கன்னா ஃபைனல் எலிமெண்ட் am cross n. m cross nங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸுங்கிறது அன்னோன் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் வெக்டாராக தான் இருக்கும். ஓகேங்களா? x1 x2 எக்ஸெட்ரா xn இது காலம் வெக்டார்ஸ். ஓகேங்களா? சேம் as சொல்யூஷன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் காலம் வெக்டார் தான். ஓகே, இதோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ax ஈக்குவல் டு b. இதில் ஏங்கிறது கோஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், எக்ஸுங்கிறது சொல்யூஷன் மேட்ரிக்ஸ் ஆர் வெக்டார், பிங்கிறது ஒரு காலம் வெக்டார். ஓகேங்களா? ax ஈக்குவல் டு b. சப்போஸ் ax ஈக்குவல் டு பிங்கிறதுல b டேர்ம் ஃபுல்லாக 0. ஓகேங்களா? b டேர்ம் ஃபுல்லாக 0வாக இருந்ததுன்னா அது ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம். இதே b நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம். நான் இங்கே ஷார்ட்கட்டில் தான் எழுதியிருப்பேன், அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டமில் b நாட் ஈக்குவல் டு 0. ஸோ பிங்கிற மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? am cross n xn cross 1 equal to bm cross 1. ஓகேங்களா? இதில் அகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். அகுமெண்டட் மேட்ரிக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஏ மேட்ரிக்ஸோட பியும் சேர்த்து எழுதுறது தான் அகுமெண்டட் மேட்ரிக்ஸ்.
ஓகேங்களா, மெர்ஜ் பண்ணி எழுதுறது தான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகே, இந்த டேபிள் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் மெயின். இதுலேருந்து தான் உங்களுக்கு ஈஸியாக சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் பண்ணுறது கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ ஏஎன் எம் கிராஸ் என்னங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அதில் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா என். இப்போ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்மேட்டில் என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். தென் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கும் ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். சப்போஸ் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க்கும் ஈக்குவல் டுவாக இருந்ததுன்னா கன்சிஸ்டன்ட். இதே நாட் ஈக்குவல் டுவாக இருந்ததுன்னா இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, சப்போஸ் இப்போ ரேங்க் ஆஃப் த ஏ மேட்ரிக்ஸும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் சேமாக இருக்குது, அதனோட வேல்யூ ஆர்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு வருதுன்னு தெரியாது. ஸோ ஆர்னு வச்சுக்குவோம். கண்டிப்பாக சொல்யூஷன்ஸ் இருக்குது. அந்த ஆறுங்கிற வேல்யூவும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா என் வேல்யூ, அந்த என்னங்கிற வேல்யூவும் கம்பேர் பண்ணி அது யூனிக் சொல்யூஷன்ஸா, ஐ மீன் சிங்கிள் சொல்யூஷனா இன்ஃபினிட்டி சொல்யூஷனானு ஃபைண்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு என். இப்போ ஆர் வேல்யூ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸும் ஃபைண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, அதனோட வேல்யூ ஆர்னு இருக்கும். அதுவும் அன்னோன்ஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஒன்லி ஒன் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். இதே ஆர் லெஸ் தேன் என்ன இருந்ததுன்னா இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, அப்படி இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் லீனியர் இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ், அதாவது எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா, ஆர் நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ். இந்த ஃப்ரீ வேரியபிள்ஸுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன் எக்ஸாம்பிளில். ஓகேங்களா, ஆர் டைமென்ஷன் ஆஃப் த சொல்யூஷன் ஸ்பேஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா n minus r. ஓகேங்களா, சப்போஸ் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 பட் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸோடதும் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோடதும் 2ன்னு பார்த்தீங்கன்னா அப்போ டைமென்ஷன் ஆஃப் சொல்யூஷன் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 3 minus 2 1. ஓகேங்களா, இங்கே எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் ஏ மேட்ரிக்ஸ் இது எக்ஸ் ஈக்குவல் டு பி. ஏ மேட்ரிக்ஸ் இது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். சிம்பிளாக பின்னாடி ஏ மேட்ரிக்ஸோட பின்னாடி பி மேட்ரிக்ஸை மெர்ஜ் பண்ணி எழுதுனீங்கன்னா அதுதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, இதுக்கப்புறம் நீங்கள் ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நார்மலாக எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ், சாரி நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3, அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தீங்கன்னா 3, அந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம், சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டம். ஹோமோஜீனியஸ் லீனியர் சிஸ்டமில் பி ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, தட் மீன்ஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு 0. ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனாக இருந்ததுன்னா ஆல்வேஸ் கன்சிஸ்டன்ட் தான். ஏன்னா இங்கே வந்து பிங்கிற மேட்ரிக்ஸ் கிடையாது. ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகாது. ஸோ ஏ மேட்ரிக்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். அப்படி ஏ மேட்ரிக்ஸ் மட்டும்தான் இருக்குங்கிற போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் வந்து கன்சிஸ்டன்ட் தான். ஓகேங்களா, சேம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் n, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு என்னன்னு இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன்ஸ், ஒன்லி ஒன் சொல்யூஷன். அது ட்ரைவல் சொல்யூஷனாக கூட இருக்கலாம். ட்ரைவல் சொல்யூஷனுங்கிறது x ஈக்குவல் டு 0 மேபி. ஓகேங்களா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒன்லி ஒன் சொல்யூஷன். இதே ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் லெஸ் தேன் என்ன இருந்ததுன்னா இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ். சிம்பிளாக ஒரு 1 மார்க்கில் கேட்குறப்ப நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா நீங்கள் டெட்டர்மைன் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக இது ஒன்லி ஒன் சொல்யூஷனாக இன்ஃபினைட் சொல்யூஷனாக ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணி ஈக்குவல் டு n எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா டெட்டர்மைன் ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டெட்டர்மைன் ஃபைண்ட் பண்ணுறப்ப ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ், தட் மீன்ஸ் சிங்குலர். இதே நான் சிங்குலர் determinant not equal to 0 இருந்ததுன்னா யூனிக் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா, ஓகே, இதுலேயும் சேம் இன்ஃபினைட் சொல்யூஷனாக இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் லீனியர் இன்ஃபினைட் சொல்யூஷன்ஸ், அதில் டைமென்ஷன் ஆஃப் சொல்யூஷன் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் நல் ஸ்பேஸ் ஆர் நல்லிட்டி. ஓகேங்களா, இது ஆர் நல்லிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் n மைனஸ் ஆர் தான். ஓகேங்களா, இது எப்போ நல்லிட்டி ஃபைன் பண்ணணும்னா இன்ஃபினைட் சொல்யூஷனாக இருந்தால் மட்டும்தான் நல்லிட்டி ஃபைன் பண்ண முடியும். இதே ஒன்லி ஒன் சொல்யூஷனாக இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லிட்டி பார்த்தீங்கன்னா 0. அண்ட் ஒன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா
இதில் அண்டர்டெட்டர்மைன் லீனியர் சிஸ்டம் அங்கே ஃபஸ்ட்டு சொன்னேன்ல லீனியர் சிஸ்டமில் 3 டைப்ஸ் அண்டர்டெட்டர்மைன் டெட்டர்மைன்ட் ஓவர் டெட்டர்மைன் அதில் அண்டர்டெட்டர்மைன் லீனியர் சிஸ்டமாக இருந்ததுன்னா ஆல்வேஸ் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் தான் ஓகேங்களா அண்ட் உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து இந்த மேட்ரிக்ஸ்க்கு 1 சொல்யூஷனா 2 சொல்யூஷனா ஆர் இன்ஃபினிட் சொல்யூஷனா நோ சொல்யூஷனான்னு கேட்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன் 2 சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்காது ஹோமோஜீனியஸ்க்கு ஓகேங்களா 2 ஆப்ஷன் தான் ஒன்லி 1 சொல்யூஷன்ஸ் ஆர் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இதே நான் ஹோமோஜீனியஸாக இருந்ததுன்னா ஒன்லி 1 சொல்யூஷன் நோ சொல்யூஷன் இன்ஃபினிட் சொல்யூஷன் 3 ஆப்ஷன் பார்க்க வேண்டியது வரும் ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை மேட்ரிக்ஸ்க்கு ஃபைண்ட் பண்ணிங்கன்னா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 1 இசட்டோட கோஎஃபிஷியன்ட் 1 சேம் 1 to 1 நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு தேர்ட் ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 3 2 இதை நீங்கள் எக்லான் ஃபார்முக்கு ஃபைண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் கிடைக்கும் உங்களுக்கு எக்லான் ஃபார்ம் ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 லெஸ் தென் 3 ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் ஜெட் 3 ஓகேங்களா லெஸ் தென் 3 ஸோ இட் ஹேஸ் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் இதே நல்லிட்டி பார்த்தீங்கன்னா 3 minus 2 equal to 1 அந்த நல்லிட்டிங்கிறது தான் ஃப்ரீ வேரியபிள் நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்ல நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல அதுதான் நல்லிட்டிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் ஓகேங்களா அது ஏன் ஃப்ரீ வேரியபிள்னு சொல்கிறாங்கன்னு கீழே சொல்கிறேன் இப்போ பேசிக் வேரியபிள்னா டிபெண்ட் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ரோ ஃபுல்லாக 0 இருக்குது ஸோ இங்கே 2 ஈக்குவேஷன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 ஆனால் நம்மளுக்கு இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் 2 தான் ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக 0 ஓகேங்களா அப்போ 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஒய் மட்டும்தான் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும் எக்ஸ் ஒய்னு இல்லை அந்த 3 அன்னோன்ஸில் எனி 2 தான் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும் ஒன்றை வந்து கண்டிப்பாக அசியூம் பண்ணி தான் ஆகணும் அந்த அசியூம் பண்ணுற வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேரியபிள்னு சொல்லுவாங்க ஓகேங்களா மற்ற 2 வேரியபிளை பேசிக் வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க டிபெண்ட் ஓகேங்களா வேரியபிள்ஸ் கரஸ்பாண்டிங் டு லீடிங் ஒன்ஸ் தட் மீன்ஸ் லீடிங் ஒன்ஸில் இருக்குது இங்கே ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுலேயும் தான் லீடிங் ஒன்ஸ் இருக்குது மற்ற ரெண்டுலேயும் மற்ற தேர்ட் ஒன்ல 0 ஓகேங்களா அப்போ ஃப்ரீ வேரியபிள்ஸ் ஜெட்டுங்கிற ஒன்று நாம் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு அசியூம் பண்ணி தான் ஆகணும் அந்த அசியூம் பண்ணுற ஜெட்டுங்கிற தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வேரியபிள் நாம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஃபைனல் சொல்யூஷன் எக்லான் ஃபார்ம் இதில் மறுபடியும் ஈக்குவேஷன் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய்ஸ் ஈக்குவல் டு 0 இங்கே ஜெட்டுக்கு உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணவே முடியாது ஓகேங்களா ஸோ ஜெட்டுக்குன்னு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடையாது ஸோ என்ன பண்ணுறோன்னா ஜெட்டை வந்து ஃப்ரீ வேரியபிளாக அசியூம் பண்ணிட்டு ஜெட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஆர் எனி வேரியபிள் நேம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு 0 ஜெட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ இது எந்த ரெண்டையும் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸ் ப்ளஸ் ஜெட்ஸ் ஈக்குவல் டு 0 அப்போ ஜெட்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாங்கிறதுனால x equal to minus alpha, y is equal to 0, z is equal to alpha. x equal to minus alpha. இந்த வெக்டார் பார்த்தீங்கன்னா x, y, z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆல்ஃபாவை காமன் எடுத்திங்கன்னா -1, 0, 1 ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீனியர் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் 1 லீனியர் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் ஏன் இதை 1ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லீனியர் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா n-r இதுக்கு ரேங்க் பார்த்தீங்கன்னா 2 ஸோ நம்பர் ஆஃப் ஃப்ரீ வேரியபிள்ஸ் நம்பர் ஆஃப் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் ஓகேங்களா எல்லாமே n-r தான் இதில் ஒன்லி 1 லீனியர் இன்ஃபினிட் சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த ஆல்ஃபாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இது என்ன வேல்யூவாக வேணாலும் இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக பிடிக்கிறத விட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும் ஓகேங்களா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எனி மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் அதை பார்த்து திருத்திக்கிட்டோம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ